வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வந்து எஸ்ஏ சூர்யா கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. 2001 பொங்கலுக்கு தீனான்ற படம் மூலயமா டைரக்டர் அறிமுகமாகிறார். இந்த தீனா வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த காலத்துக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் தான் சொல்லணும். அஜித்துக்கு வந்து அந்த லுக் வைஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் வைஸு எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஸாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம்ன்ற பேர் வாங்குது. அந்த படமும் ஹிட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு தீபாவளி வெளிவர ரமணா. விஜயகாந்த் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. முற்றிலும் விஜயகாந்துக்கு வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் ஓரியன்டாகவே நடித்த விஜயகாந்துக்கு இது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். அந்த படத்துக்கு வந்து ஒரு தந்தை கதாபாத்திரம் பண்ணுறாரு. 4 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கிறான்றப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து வடிவமைச்சு இயக்குனர் முருகதாஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாரு. இந்த படம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் சொல்லப்பட்ட சோசியல் மெசேஜ், அதாவது மருத்துவத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் சமூகத்தில் நடக்கிற அவலங்களையும் இந்த படத்தில் சுட்டி காட்டி இந்த படம் வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் படமாக தமிழ் சினிமா கிடைக்குது. ஆனாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அப்போ இருந்து நிறைய விஜயகாந்த் ரசிகர்களுக்கு வந்து ஒத்துப்போகலன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகன் சாகிறதால அப்போ இருந்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிக்கலன்ற ஒரு வரலாறு உண்டு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சக்கப்போட்டு போட்டுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து 2005ஆம் ஆண்டு வெளிவர கஜினி. இந்த கஜினி படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு மைல்கல்லுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சூர்யா படங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற ஒரு டாக்கு தான் வருமே தவிர மக்கள் யாரும் பெருசாக அவரோட படங்கள் போய் பார்க்க மாட்டாங்க. வரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர சும்மா கொஞ்ச நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இந்த படங்கள் வந்து பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்குது, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அவர் தன்னை ப்ரூஃப் பண்ணாருன்னா அது இல்லை. கஜினி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்குது. 2005ஆம் ஆண்டு வெளிவர கஜினி படம் வந்து அப்போதைக்கு வந்து சந்திரமுகி, திருப்பாச்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. இந்த படம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு முக்கியமான படம் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கணும். 2005ஆம் ஆண்டு கஜினி படம் இயக்குன ஏஆர் முருகதாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் போய்ட்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான டேரக்டர் என்ன ஆகிறாருன்னு தேடிட்டு இருக்கப்ப 7ஆம் அறிவுன்ற ஒரு படத்தை வந்து அவர் எடுக்கிறதா முடிவு பண்ணுறாரு. இந்த படத்துலையும் வந்து சூர்யா நடிக்கிறாரு. போதி தர்மரோட வந்து வாழ்க்கை வரலாறை வந்து முதல் 1/2 அன் ஹவர் காட்டினதில் வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அசட்ஸ்னால இந்த படம் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து நல்ல நேமும் கிடைக்குது. இதன் கூட ரிலீஸ் ஆன வேலாயுதம் வந்து இந்த படம் சரியில்லாதனால அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஆகிடுது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்ம் தான் கிடைக்குது. ஆனால் முருகதாஸ் இருக்கிற நேம் வந்து இந்த படம் மூலமா இன்னும் உயர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ தாங்க சம்பவமே ஆரம்பிக்குது. இவர் வந்து 2012ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வந்து விஜயை வச்சு துப்பாக்கி படம் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த துப்பாக்கி வந்து முருகதாஸுக்கு முக்கியத்துவமா இல்லையான்றது தெரியல. ஆனால் விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா விஜயோட ஃப்ளாப் ஸ்டிக் அப்புறம் வர ஒரு படம். அதாவது 2007 ரிலீஸ் ஆன அழகிய தமிழ் மகன்ல இருந்து 2010ஆம் ஆண்டு வெளிவந்த சுறா படம் வரைக்கும் விஜய்க்கு வந்து எந்த படமே சரியாக போகலை. பயங்கரமான ஃப்ளாப் வருது. இதுக்கு நடுவில் வேட்டைக்காரன் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் விஜயோட படங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தோல்வியான படங்கள் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டாங்க. அப்படின்ற சமயத்தில் விஜய்க்கு வந்த படம் தான் காவலன். அது ஓரளவு டீசென்ட் ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் நடித்த வேலாயுதத்துக்கும் ஓரளவு ரெகக்னிஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் நடித்த நண்பன் இந்த படம் வந்து ஒரு செமி ஹிட் ஆகுது. என்னதான் வந்து சின்ன சின்ன ஹிட்டு கொடுத்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டு தான் துப்பாக்கி. இந்த துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு இது இருக்குது, ஒரு மித்து இருக்குது. என்னென்னா அப்போ வந்து ரிலீஸ் ஆன தாண்டவமாக இருக்கட்டும், முகமுடியாக இருக்கட்டும், மாற்றானா இருக்கட்டும், இந்த படம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப்பான படங்கள். துப்பாக்கியும் வந்து எல்லோரும் ஃப்ளாப் ஆகும்னு தான் சொன்னாங்க. ஆனால் துப்பாக்கி வந்து இந்த மித்தே உடைச்சிருச்சு. துப்பாக்கி படம் வந்து ஒரு பயங்கர ஹிட் ஆகுது. அந்த விஜய்க்கு வந்து ஒரு புது ரேஞ்சு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு விஜய் படத்தை வந்து யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ விஜய் ஏஆர் முருகதாஸ் காம்போவும் வந்து இந்த இடத்துல தான் வந்து பெரிய அளவில் கவனிக்கப்படுறாங்க. 2014ஆம் ஆண்டு கத்தி படம் எடுக்கிறாரு. இந்த கத்தி படத்துக்கு வந்து ஒரு இது இருக்குங்க. கத்தி படத்தில் வந்து ஃபஸ்ட்டு விவசாய பிரச்சனைகளை வந்து தெளிவாக சொன்ன படம் கத்தி தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் வந்து விவசாயிகள் பிரச்சனைகளை பேசின படங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வந்து மக்கள் ரசிக்கும்படி இல்லை. ஆனால் கத்தியில் வந்து ஒரு சோசியல் மெசேஜோடு வச்சு நிறைய எமோஷனான விஷயங்களை வந்து ஆட் பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு புது ஃபார்முலாவில் முருகதாஸ் நம்ம கொடுத்துருப்பாரு. அந்த கதையில் ஜீவானந்தன்ற ரோல விஜய் வந்து எப்படி நடித்தாருன்றது தான் இப்போ வரைக்குமே எல்லோரும் ஷாக்காக பார்க்குற ஒரு விஷயம். ஸோ கத்தி வந்து என்றைக்குமே வந்து விஜயோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படம் தான் நம்ம சொல்லணும். ஸோ விஜய் ஏஆர் முருகதாஸ் காம்போ வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்ற பேரும் இங்கே தான் கிடைக்குது. திரும்பி இவங்க எப்படா சேருவாங்கன்னு அவரோட ரசிகர்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் கேப் விட்றாரு. 2016ஆம் ஆண்டு அகிரான்னு ஒரு படம் ஹிந்தியில் எடுக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி 2 படம் ஹிந்தியில் எடுக்கிறாரு. 2008 கஜினி எடுக்கிறாரு. 2014ஆம் ஆண்டு
ஹாலிடே அப்படின்ற படம் இருக்காரு. இந்த ஹாலிடே தான் துப்பாக்கியோட ரீமேக் படம். இந்த 2 படங்களுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. திரும்பி அந்த ஹிட்டை வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா அக்கீரான்னு ஒரு படத்தை ஹிந்தியில் எடுக்கிறாரு. இந்த படம் வந்து மௌனகுருன்னு தமிழில் அருள்நிதி நடித்து வெளிவந்த அந்த படத்தோட ரீமேக் தான். இந்த படம் என்ன ஆகுது அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸில் படுதோல்வி அடையுது. முருகதாஸோட நேமும் டேமேஜ் ஆகுது. என்ன இவர் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தவர் வந்து இப்படி ஒரு படம் கொடுத்துட்டாரா அப்படின்னு இந்தியா ஃபுல்லாகவே அது ஒரு பேசு பொருளாகுது. சரி, இது ஒரு சகஜமான விஷயம் தானே, டேரக்டர் ஃப்ளாப் கிடைக்குது அப்படின்னா. சரி, அடுத்து ஸ்பைடர் படம் 2017 பைலாங்குவல் எடுக்கிறாரு தெலுங்கு தமிழில். மகேஷ் பாபுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹிட்டு வேணும், ஏன்னா அவரும் வந்து ஃப்ளாப்பில் மாட்டிட்டு கிடந்தார். அவருக்கு ஒரு ஹிட்டு வேணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்பைடர். ஆனால் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்ம் தான் கிடைக்குது. தமிழில் வந்து டேரெக்டாக வந்து மகேஷ் பாபு அறிமுகமானதும் அந்த படம் தான். அந்த படத்துக்கு வந்து ஒரு சரியான வரவேற்பு எங்கேயும் கிடைக்காதனால அந்த படமும் ஃப்ளாப்பாக தான் ஆகுது. ஸோ திரும்பி போகுது 2018 சர்க்கார் படத்தில் விஜயும் ஏஆர் முருகதாஸும் ஒன்று சேர்றாங்க. சரி, 2 படம் தான் சரியில்லை, இந்த படத்தை வந்து அவர் கரெக்டாக எடுத்துருவார், என்னதான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் விஜய் முருகதாஸ் காம்போ வந்து வேறு மாதிரி ஒரு விஷயந்தான் அப்படின்னு அந்த படத்து மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 2023 விஜய் நடித்து வெளியே வந்த லியோ படத்தை விட கொஞ்சம் கம்மி தான். பட்டு சரி அதெல்லாம் சேர்க்கணும். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து துப்பாக்கி படத்தை விட அதிகமாக இருக்குது. அந்த டைமில் வந்து விஜய் படத்துக்கான எதிர்பார்ப்பு சர்க்காருக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுது 2018 தீபாவளிக்கு. படத்தை பார்த்த ரசிகர்கள் ஃபெட்டப் ஆகுறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து ரசிகர்களை வந்து எனர்ஜியாக வச்சுக்கல. விஜயோட இதெல்லாம் மிஸ் ஆகுது, முருகதாஸோட திரைக்கதை வடிவமைப்பு இந்த படத்தில் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த படத்துக்கு மேலே ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனம். ஏன்னா தான் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சர்க்கார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லப்பட்டாலும் அந்த படம் வந்து பெரும்பான்மையான ரசிகர்களை வந்து கவரலை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். சரி, முருகதாஸ் வந்து ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் கெரியரே முடிய போகுது, அவர்கிட்ட நிறையா வந்து மொக்க படங்களாகவே வருதுன்று அவரை சுற்றி நிறைய டாக் வரப்போ மற்ற கதைகள் என்ன ஓடுதுன்னா அவர் நிறையா வந்து கதைகளை வந்து இன்னொருத்தவங்க கதையை வச்சு தான் படம் எடுக்கிறான்ற ஒரு செய்தியும் வந்து அவரை சுற்றி அப்பையிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா ரஜினியை வச்சு தர்பார் படம் எடுக்கிறாரு. இந்த தர்பார் படத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டியது அவசியம் இல்லை. இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரஜினி கொடுத்துச்சு, என்ன மாதிரியான அனுபவத்தை வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த படம் வந்து ஒரு டிசாஸ்டர் தான் அது. அந்த டைமில் வந்து ரஜினிக்கு வந்து ஏன்டா அந்த படம் நடித்தார் அப்படின்னு வந்து அவரோட ஃபேன்ஸே சொல்கிற அளவுக்கு தர்பார் படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இனிமேல் முருகதாஸ் வந்து படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கான இதுவும் க்ரோத்தும் வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் தான் வந்து 2001 திரும்பியும் விஜய் ஏஆர் முருகதாஸ் ஒன்று சேரதா ஒரு நியூஸ் வருது. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, பீஸ்ட் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பீஸ்ட் படத்துக்கு பதிலாக விஜய் நடிச்சிருக்க வேண்டியது வந்து அந்த ஏஆர் முருகதாஸ் படம் தான். அந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நியூஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆனாலும் கூட விஜய் ரசிகர்கள் வந்து இந்த காம்போ சேர வேணாம், இது சேரதுனால இந்த படம் திரும்பி ஃப்ளாப்பாக தான் ஆகும், இந்த படம் ஓடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது சேரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதே நேரம் வந்து இந்த காம்போ வந்து சேரலை. ஏன்னா அந்த கதை வந்து விஜய்க்கு வந்து சரியாக ஒத்து போகலை அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஸோ இந்த காம்போ வந்து சேரலை. அந்த வாய்ப்பு நெல்சனுக்கு போகுது, பீஸ்ட் படம் வருது. ஸோ இப்படி தான் போகுது. இப்போ முருகதாஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் கேப் விழுந்துருச்சு. இப்போ 2025 சிக்கந்தர்னு ஒரு ஹிந்தி படம் திரும்பி அங்கே போய் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஹிந்தியில் ஒரு படம் கொடுக்குறாரு. சல்மான் கான் நடிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாப்போட, அதாவது தொடர்ச்சியாக ஒரு ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 2023 வெளிவந்த டைகர் 3 படம் தான் ஓரளவு சுமாரான ஒரு வெற்றி அவர் கொடுக்குது. தன்னோட ஹிட் ரேஷியோ வந்து திரும்பி அதிகப்படுத்திக்கலான்னு அவர் இறங்குறப்போ சிக்கந்தர் மாதிரி ஒரு படம் வருது. சிக்கந்தர் படம் வந்து டோட்டலாகவே சரியில்லை. இந்த படம் வந்து எப்படின்னா சல்மான் கானோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, எனர்ஜி எல்லாத்தையுமே முருகதாஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு, அவரை வச்சு நல்லா விளையாடி இருக்கலாம், ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அவரோட சல்மான் கான் ரசிகர்களாகட்டும் பாலிவுட் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சிக்கந்தர் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிக்கந்தர் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃப்ளாப் கேட்டகரி கொண்டு தான் சேருது. ஸோ முருகதாஸுக்கு வந்து இப்போ கடைசியாக இருக்கிற படம் வந்து மதராசி, அதாவது சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இந்த சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட மார்க்கெட்டை மெருகேற்றி அமரன் படம் ஹிட்டு கொடுத்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டோட தமிழ் சினிமாவில் வளம் வராரு. இப்போ அவருக்கு தேவை வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் படம். ஸோ இந்த முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்போவே வந்து ரொம்ப நாள் பேச்சுவார்த்தைக்கு பார்த்தா ஒன்று சேர்ந்ததா சொல்கிறாங்க. சரி, இப்போ முருகதாஸ் வந்து இந்த படத்தை எப்படி எடுப்பார் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இந்த படத்தை வந்து இதுதான் ஒரு கடைசி படமாக இருக்கும், இதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்க மாட்டார், ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன் ரஜினி விஜய் சல்மான் கானை வச்சே சூப்பர் படம் எடுக்காதவர் சிவகார்த்திகேயன் வச்சு எப்படி நல்ல படம் எடுப்பார் அப்படின்னு இப்போவே வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முருகதாஸ் வந்து மதராசியில் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்துட்டு இருந்து பார்க்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு தி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.